Hey guys, நீங்க பார்த்தீங்க இது பிபி டெக். ஸோ இன்னைக்கான வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நாய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பெல்லை தட்டி விட்டுருங்க. நாங்கள் போகிற வீடியோக்கு உங்களுக்கு நினச்சிருக்கோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நான் பார்க்க போகிறது நாய்ஸ் டியூன் சார்ஜ் நெக்பேண்ட் ஸ்டைல் ப்ளூடூத் ஹெட்ஃபோன். இது நாய்ஸ்ன்றதுனால இந்த வீடியோ ஃபுல்லாக நான் சத்தமாக தான் பேச போகிறேன். இதை பற்றி இன்னும் தெளிவாக விலை வரியாக பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட அன்பாக்சிங். இந்த நாய்ஸ் ப்ளூடூத் ஸ்டைல் நெக்பேண்ட் இயர்ஃபோனோட ஃபிசிக்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் கீழேருந்து மேலே போகலாம். இயர் டிப்ஸ், இயர்பட்ஸ். இங்கே ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு ஷைனியாக இருக்குது. ரொம்ப மட்டமான குவாலிட்டியில், பட் ஓரளவுக்கு நைஸ் நல்லா தான் இருக்குது. அண்ட் சைடில் மேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இயர் டிப்ஸ். ஸோ இயர் டிப்ஸ் கம்ஃபர்டபுளாக காதில் போய் உட்காருது. ஃபிட்டிங் கரெக்டாகவே இருக்குது. ஓரளவுக்கு இங்கே கீழே உள்ள பட் குறை சொல்கிற மாதிரி இருக்க விஷயம் ஒன்று மேக்னெட்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. லைட்டாக அது தட்டினாலே போயிடுது. சரி, ஓகே. அப்படியே கொஞ்சம் மேலே வந்தீங்கன்னா ஒயர். ஸோ இங்கே ஒயர் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் லென்த்து ரொம்பவே கம்மியாகுது. ஒயரில் ஏதோ கன்செப்ஷன் எத்தனை பண்ணுறாங்க. ஒயர் லென்த் கம்மியாக இருக்குது. பட் உங்களுக்கு ஓரளவுக்கு ஷார்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. பெரிய கழுத்தாக இருந்துச்சுன்னா ரொம்பவே கஷ்டம். ஒயர்லேருந்து கொஞ்சம் மேலே இருந்தீங்கன்னா நெக்பேண்ட். ஸோ நெக்பேண்ட் பார்க்கும் போது சீப்பாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் கழுத்தில் போகிறது கம்ஃபர்டபுள் வேறு லெவலில் இருக்குது. ஸோ லெஃப்ட்டில் தான் நாய்ஸ் பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட் சைடில் தான் பட்டன்ஸ் அண்ட் எல்லா போர்ட்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக் பேண்ட் இங்கே ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளான பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. இங்கே மெட்டல்ன்ற வார்த்தைக்கு இடமே கிடையாது. காரணம் இதோட ப்ரைஸ் பாயிண்ட். ஓவரால் பில்ட் மெட்டீரியல் அண்ட் ஃபிட்டுன்னு பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. காதில் போகிறதுக்கு ஃபிட்டு கரெக்டாக இருக்குது. அண்ட் நெக் பேண்ட், ஸோ நெக் பேண்ட் கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. பட் ஃபிட்டிங் ஓகே நல்லா தான் இருக்குது. இந்த நெக் பேண்ட் கொஞ்சம் ஹெவியாகவும் பெருசாக இருக்குது. முக்கியமான காரணம் இதோட வெயிட். இங்கே 35 கிராம் வெயிட்டு. இதுக்கான காரணம் இங்கே ஒரு 240 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 240 mAh உங்களுக்கு 16 மணி நேரம் ப்ளேபேக் டைம் கிடைக்குது அப்படின்னு கம்பெனிலேருந்து கிளைம் பண்ணுறாங்க. நாங்கள் யூஸ் பண்ண வரைக்கும் ஒரு 14 மணி நேரம் வரும். பட் கண்டினியூஸ் யூசேஜில் கண்டிப்பாக கிடையாது. 14 மணி நேரம்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா காது செவிடாடும். இது ப்ரொடக்ட் பண்ணுறது இங்கே IPX5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. வாட்டர் ரெசிஸ்டன்ட், வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, வாட்டர் ரெசிஸ்டன்ட். அண்ட் இதை தவிர்த்து இங்கே அட் டைமில் 2 டிவைஸ் பேர் பண்ணலாம். காரணம் இங்கே ப்ளூடூத் 5.0 கொடுத்துருக்காங்க. இதோட ரேஞ்ச் 10 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 மீட்டர் கம்பெனி தரப்பு வந்து கிளைம் பண்ணுறாங்க. ப்ளூடூத் 5.0 கேண்டில் ரேஞ்ச் ஒரு நல்லாவே இருக்கும். சரி, ஓகே. இதோட பட்டன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் போர்ட்ஸ் மொத்தம் 3 பட்டன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வால்யூம் அப், வால்யூம் டவுன், சென்டர் பட்டன். அண்ட் இது தவிர்த்து ஒரு சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் போர்ட் இங்கே USB, மைக்ரோ USB கேபிள் உள்ளே கொடுத்துருந்தாங்க. ஒரு நிமிஷம். வால்யூம் அப் பட்டன் ரிப்பீட்டடாக டேப் பண்ணினா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். வால்யூம் டவுன் பட்டன் ரிப்பீட்டடாக டேப் பண்ணினா வால்யூம் டவுன் ஆகும். ஸோ இங்கே உங்களோட ஃபோனோட மீடியா கண்ட்ரோல் இங்கே கண்ட்ரோல் பண்ணல. ஹெச்எட்னு தனியாக ஒரு மீடியா கண்ட்ரோல் இருக்குது. அதோட வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஃபோனில் கண்ட்ரோல் பண்ணால் நீங்கள் ஃபோனில் தான் தனியாக யூஸ் பண்ணிக்கணும். வால்யூம் அப் பட்டன் அழுத்தி ஹோல்டு பண்ணினா அடுத்த பாட்டு போகும். வால்யூம் டவுன் பட்டன் அழுத்தி ஹோல்டு பண்ணினா முன்னாடி பாட்டு வரும். ஸோ சென்டர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை ஒரு வாட்டி டேப் பண்ணினா ப்ளே பாஸ் யூஸ் ஆகும். டபுள் டேப் பண்ணினா கடைசி கால் போகும். அழுத்தி ஹோல்டு பண்ணினா கூகுள், சரி, அலெக்ஸா இந்த மாதிரி எது வச்சுருக்கீங்களோ நீங்கள் அதை கூப்பிடலாம். ஸோ என் கால் குவாலிட்டியை பற்றி பேசும்போது இதோட மைக் குவாலிட்டி நாங்கள் பேசின வரைக்கும் மைக் நல்லா தான் ஒர்க் ஆச்சு. ஆப்போசிட்டில் கேட்குறவங்களுக்கு கிளியராக தான் கேட்டுச்சு. ஸோ லேட்டன்சி பற்றி பேசும்போது லேட்டன்சி இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இருக்குது ஆனால் இல்லை. லேட்டன்சி இருக்குது, பட் மினிமலாக எத்தனை ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு மினிமலாக இருக்குது. நார்மல் கேம் பிளேக்காம் பக்கா. இது சவுண்ட் குவாலிட்டி. ஸோ இது கேட்கறதுக்கு எப்படி இருக்குது? ஓரளவுக்கு மியூசிக், படம், வோக்கல், வாய்ஸ் எல்லாமே கேட்ட வரைக்கும் ஃபைன். ஓவராலாக டீட்டெயில்னு கேட்டிங்கன்னா பீட் எல்லாமே க்ளீனாக டீட்டெயிலாக இருக்குது. பேஸ் ஓவரால் நல்லாவே இருக்குது. வோக்கல் கிளியராகவே இருக்குது. வாய்ஸ் கிளியராகவே இருக்குது. குறை சொல்கிற ஒரே விஷயம் பேலன்ஸ். ஸோ சவுண்ட் நீங்கள் ஓரளவுக்கு பேலன்ஸாக இல்லை. திடீர்னு ஏறுது, திடீர்னு இறங்குற மாதிரி இருக்குது.
ஸோ அது மட்டும் கொஞ்சம் லைட்டாக கடுப்பாக இருக்குது. மற்றபடி சவுண்ட் குவாலிட்டி ஃபைன் நல்லாவே இருக்குது. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு சூப்பராகவே இருக்குது. ஸ்ப்ளிட் எல்லாம் பக்காவாக இருக்குது. சவுண்ட் குவாலிட்டி பற்றி பேசினா அவள் தான். லாஸ்ட் இதோட ப்ரைஸ் அண்ட் வேரியண்ட் அண்ட் கலர். இதோட கலர் ஒரே கலர் தான் இருக்குது. அது இந்த கருப்பு கலர் ஜெட் பிளாக். ஃபைனலாக இதோட ப்ரைஸிங் என்னதான் லேட்டன்சி கம்மியாக இருந்தாலும் டீட்லாம் இருந்தாலும் மேக்னெட்ஸ்லாம் வீக்காக இருந்தாலும் இதோட நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு முடிவு பண்ண போகுது இதோட ப்ரைஸிங். அமேசானில் இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸுக்கு இதோட விலை 1499 ஒன்லி. ஸோ ஃபைனலாக 1500 இது ஒர்த்தா வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து தான். சில மைனஸ் பாயிண்ட் சில ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் மைனஸ் பாயிண்ட் மேக்னெட் ரொம்பவே லூஸாக இருக்குது. பெல்ட் மெட்டீரியல் ஓவரால் பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரொம்ப மெட்டாலிக் ப்ரீமியமான ஃபினிஷ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே கிடையாது. ஒயர் லென்த் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ப்ளிட் க்ளீன் ஆகுது, டீட்டெயில் எல்லாமே க்ளீன் ஆகுது, பேஸ் நல்லா இருக்குது. லேட்டன்சி மினிமம் இடத்துல ட்ரை பண்ணியிருக்காங்க. நெக் பேண்ட் போகிறதுக்கு ஓரளவு கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. ஸோ இவ்வளோ ப்ளஸ் இவ்வளோ மைனஸ் இருக்குது. இது ரெண்டுத்தையும் கன்சிடர் பண்ணிட்டு வாங்கலாமா வேணாமான்றது உங்கள் உரிமை. இந்த நாய்ஸ் டியூன் சார்ஜ் ப்ளூடூத் ஸ்டைல் இயர்ஃபோன் இதோட வீடியோ அவ்வளோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு பக்கத்தில் பெல் ஐக்கனை தட்டி விட்டீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் வந்துடும். நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை போய் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போகிற போஸ்ட்லேயுமே உங்களுக்கு வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹே கைஸ், நீங்கள் பார்த்துங்க இது பிபி டேக். ஸோ இன்றைக்கான வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நாய்ஸ். இந்த நாய்ஸ் நெக் பேண்ட் ஸ்டைல் ப்ளூடூத் ஹெட்ஃபோனோட இந்த நாய்ஸ் இந்த நெக் பேண்ட் வெயிட்டாக இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம் இதோட வெயிட். நீங்கள் 105 கிராம் கொடுத்துக்கலாம். இதோட வெயிட் அதிகமாக இருக்கிறது முக்கியமான ஒரு காரணம். ஏய் என்னடா அணில் சவுண்டாடா இது? இல்லடா வேற சரி தட்டி விடா. அப்படியே ஆம்பியன் நாய்ஸ், இப்படி அவுட்டோர் ஸ்பீக்கிங். ஆமாம் என்னடா பெரிய பெரிய சவுண்ட்லாம் வருது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.